மணி 9. அழகேசன் சட்டையை மாட்டிக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான். தொட்டிலில் படுத்திருந்த குழந்தை அழும் சப்தத்தை கேட்டு தண்ணீர் பிடிக்கச் சென்ற சுசீலா குடத்துடன் ஓடி வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தையின் நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு அழகேசனிடம், ஏங்க, குழந்தைக்கு இன்னும் ஜுரம் குறையல, வைத்தியமும் சென்று பார்த்தாச்சு, நேரத்தோட யார்கிட்டையாவது 500 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டிடலாம் என்று சொல்லிவிட்டு அழகேசன் முகத்தையே பார்த்தபடி நின்றாள் சுசீலா என்றுதான் சொல்ல வேண்டும். அழகேசன் சட்டை பையை தொட்டு பார்த்து கொண்டான். அதில் 10 ரூபாய் தான் இருந்தது. தேதி 20 தான் ஆகியிருந்தது. 1ஆம் தேதி வர்ற வருமானத்துக்கு எல்லா தேதியிலும் செலவு இருந்தது. சுவற்றில் மாட்டி இருந்த சாமி படத்தை பார்த்து கொண்டே கேட்டு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அழகேசனை சொந்தங்கள் சீந்துவதில்லை. அவன் என்ன கோடீஸ்வரனா? என்னப்பா, என்ன தெரியலையா? நான் தான் அவரோட சம்மந்தி, இவரோட குழந்தை என்று ஒரு கூட்டம் கையேந்தி நிற்க, சர்க்கரை இருந்தால்தானே எறும்புகள் மொய்க்க வரும். பிச்சைக்காரனிடம் குசலம் விசாரிக்க வந்தால் சில்லறை போட வேண்டுமே என சொந்தங்கள் அவன் இருக்கும் பக்கமே தலை காட்டுவதில்லை. உலக பணக்காரர்கள் வரிசையில் 4-5 இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை சோற்றுக்கே லாட்டரி அடிக்கும் ஏழ்மை மிகுந்த நாட்டில். அழகேசன் சைக்கிளை வாதியார் வீட்டின் முன்பு நிறுத்தி சாமி கும்பிட்டு கொண்டான். கதவை திறந்த வீட்டுக்கார அம்மாவிடம், சார் இருக்காங்களா, பார்க்கணும் என்று சொன்னான். அந்த அம்மா ஏற இறங்க பார்த்துவிட்டு, நீங்க யாரு என்றார். ராமு பிரஸ்ல வேலை செய்கிற அழகேசன் சொல்லுங்க, வாத்தியாருக்கு தெரியும் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளே சென்ற அவள் தன் கணவனிடம், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் எதுக்கு சிநேகிதம் வச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்க, காலையிலங்காட்டியும் வீட்டு வாசல்ல ஏதோ கொடுத்ததை கேட்கிற மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க, ஏதாச்சும் சொல்லி அனுப்புங்க, போங்க, வெள்ளிக்கிழமை அதுவுமா என்று வாத்தியாரிடம் அவள் முணுமுணுத்தது அழகேசன் காதில் விழுந்தது. சட்டையை மாட்டிக்கொண்டு பட்டனை போட்டபடி வெளியே வந்த பொன்னுதுரை வாத்தியார், என்ன அழகேசா சொல்லு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது என்றார். பாப்பாவுக்கு 3 நாளா காய்ச்சல் நிற்கவே இல்லை, கை வைத்தியமும் பண்ணி பார்த்தாச்சு, பிரயோஜனப்படலை. சுசீலா டாக்டர்கிட்டையும் காட்டலாம், யார்கிட்டையாவது 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னா, அதனால தான் என்றான் அழகேசன் எச்சிலை மென்று விழுங்கியபடி. அழகேசா, எனக்கும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்கு, அதுக்கு நல்லது கெட்டதுக்கு நான் தான் செலவு செய்யணும். குழந்தையாளுக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, உதவி பண்ணுவாங்கன்னு மாமனார் வந்து நிற்கிறாரு. காலில் விழாத குறைதான். என்ன கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுக்கிறது தானே சொந்தம் செய்ய முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியுமா சொல்லு? இருக்கிறதையெல்லாம் புரட்டி ஒரு 4 லட்சம் கொடுத்தேன். அக்காவை கட்டினவன் கையை விரிச்சிட்டான்னு நாளைக்கு 4 பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாதுன்னு நேற்று பாரு, பள்ளிக்கூடம் விட்டு வர்ற வழியில் ஒரு நாய் பைக்கில் மோதிட்டு நிற்காம போயிட்டான். சாமி தயவுல எனக்கு அடி ஒன்றும் இல்லை, ஆனால் வண்டி செலவு வச்சிடுச்சு. அதுக்கே காசு இல்லாம தான் மணிவாதியார்கிட்ட கேட்கலாம்னு கிளம்பிட்டு இருக்கேன். நீ வந்து நிற்கிற, நான் என்ன பண்ணுறது சொல்லு என்றார். குழந்தை வீழென்று அழும் சப்தம் அழகேசனுக்கு கேட்டபடி இருந்தது. அவன் மனம் குமைந்தபடி, சரிங்கய்யா, நான் வேற இடத்துல விசாரிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னை நொந்தபடியே சைக்கிளை எடுத்தான் அழகேசன். சைக்கிளை நெல்லில் போட்டுவிட்டு பிரசுக்குள் நுழைந்தான் அழகேசன். முதலாளி கார்மேகம் ஊதுபத்தியை சாமி படங்களுக்கு காட்டியபடி, அழகேசா, 1000 நோட்டீஸு அர்ஜென்டா மதியம் கொடுத்தாவணும், ஒட்டுடு என்றார். தயங்கியபடியே நின்ற அவனை பார்த்து, என்ன பஞ்சப்பாட்டு பாட போறியா? 500 1000? ஏற்கனவே நீ வாங்கினதுக்கு நான் உனக்கு சம்பளமே தரப்படாது. போனா போகட்டும், குடும்பஸ்தானு கொடுக்குறேன். தரேங்கிறதுனால அப்பப்போ கை நீட்டினா என்ன அர்த்தம்? இந்த ராமு பிரஸை விட்டு வெளியில் போய் வேலை பார்த்தா தெரியும் இந்த கார்மேகத்தோட அருமை என்னன்னு. உனக்கு சுகம் கொடுத்தவளுக்கு என்னை சோறு போட சொல்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை என்று வெடித்தார் முதலாளி கார்மேகம் என்று தான் சொல்ல வேண்டும். அழகேசன் கோபத்தை அடக்கி கொண்டான். இயலாமையினால் அவன் கண்களில் நீர் கோர்த்தது. சட்டையை கலட்டி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு மிஷினை ஓட்டச் சென்றான். எங்கு பார்த்தாலும் குழந்தை வித்யாவே அவன் கண் முன்பு நின்றான். வித்யா
கடவுள் எனக்கு போட்ட பிச்சை. அவள் சிரிப்பில்தான் என்னால் கஷ்டங்களை மறக்க முடியுது. அவள் இல்லைன்னா நான் இல்லை, சாமியை தனக்குள் சொல்லி கொண்டான். மதியம் மெஸ்ல இருந்து வந்த சாப்பாட்டு பார்சலை பிரிக்காம சுசீலாவுக்கு கொடுக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு, முதலாளி குழந்தைக்கு சுகமில்லை, அரை நாள் லீவு வேணும் என்றான். 3 ஆர்டர் வந்திருக்கு, டைப் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு நைட்டு இங்கேயே இருந்து நீ தான் ஒட்டி தரணும் போ என்றார் முணுமுணுத்தபடி. சைக்கிளை தள்ளி கொண்டே நடக்க ஆரம்பித்தான் அழகேசன். தான் வக்கத்து போய்விட்டதை எண்ணி வருந்தினான். கடை தெருவில் தாயின் இடுப்பில் அமர்ந்தபடி செல்லும் குழந்தைகளை எல்லாம் அவனுக்கு வித்யாவை போலவே தெரிந்தன. தன்னையே விற்றால் கூட என்னை நம்பி யாரும் 500 ரூபாய் கொடுக்க மாட்டார்களே கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டான். சுசீலா காலையில் சொல்லி அனுப்பியது அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. தன்னிலை மறந்து சென்று கொண்டிருந்தவனை பிரபோ பிரபோ என்று சொல்லிக்கொண்டே யாரோ பின்தொடர்வதை போலிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அழகேசன் திரும்பி பார்த்தான். கருத்த நிறமும் மெலிந்த தேகமும் வெண் தாடியும் அந்த பிச்சைக்காரன் கை நீட்டியபடியே அழகேசன் முன்பு நின்றான். போடுவதற்கு சில்லறை இல்லை. 10 ரூபாய் போடுவதற்கு அழகேசனுக்கு மனமும் வரவில்லை. சைக்கிளை தள்ளி கொண்டு நகர முயன்ற அழகேசனை பார்த்து அந்த பிச்சைக்காரன், ஆண்டியாதான் அலைய வைப்பான், பிச்சைக்காரனுக்கு எதுக்கு சைக்கிளுங்கிற, அவன் கொடுத்தத காப்பாத்திக்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான் அந்த பிச்சைக்காரன். உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது அழகேசனுக்கு. சைக்கிளை வேகமாக மிதித்தபடி மூர்த்தி சைக்கிள் கடையில் போய் நின்றான். இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கு அவசரமா 500 ரூபாய் தேவைப்படுது என்றான். கடைக்காரர் உள்ளே சென்று கல்லாப்பெட்டியிலிருந்து 600 ரூபாய் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். தனது உதிரத்தை காப்பாற்றி கொள்ள தனது வீட்டை நோக்கி ஓடினான் அழகேசன். நாடே கம்பெனி ஆகிவிட்ட போதிலும் ஏழைகளின் வாழ்வு இப்படித்தான் உள்ளது எங்கள் இந்தியாவில் என்றான்.